Hi friends, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 1 மந்த் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2023ஓட ஹிஸ்ட்ரி கொஷின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கீழ் காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இல்துமிஷை பற்றி எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தவர் தான் சம்சுதீன் இல்துமிஷ் அப்படிங்கிறவர். ஸோ குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் அடிமை வம்சத்தில் முதலாவது சுல்தானாக ஆட்சி புரிந்திருப்பார். குத்புதீன் ஐபக் அவருடைய அடிமை தான் இல்துமிஷ். அடிமை மட்டுமல்ல, அவருடைய மருமகனாகவும் இல்துமிஷ் இருந்திருப்பார். அவருடைய மகன் குத்புதீன் ஐபக்கோட மகன் ஆரம் ஷா அப்படிங்கிறவர் ஒரு திறமையற்றவராக இருந்ததுனால அவருடைய மருமகனான இல்துமிஷ் சுல்தானாக அறிவிக்கப்பட்டிருப்பார். சஹல் கானி அப்படிங்கிற 40 குழுவை அறிமுகப்படுத்தியிருப்பார் இல்துமிஷ். அதுக்கப்புறம் என்ன இவர் செஞ்சிருப்பாருன்னா டங்கா அப்புறம் ஜிட்டால் அப்படிங்கிற, டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம், ஜிட்டால் அப்படின்னா செப்பு நாணயம், இதை வெளியிட்டிருப்பார். தன்னுடைய தலைநகரை பார்த்தோம் அப்படின்னா அஜ்மீர்லேருந்து டெல்லிக்கு மாற்றி இருப்பார் இல்துமிஷ். ஓகேவா? அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இக்தாக்கள் அப்படிங்கக்கூடிய நிலங்களை இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியமாக வழங்கி இருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இல்துமிஷை பற்றின குறிப்புகள். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஜில்-இ இலாஹியை தோற்றுவித்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் குதுப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். குத்புதீன் ஐபக் கட்ட ஆரம்பித்திருப்பார், ஆனால் இல்துமிஷ் தான் அதை கட்டியிருப்பார். ஓகேவா? 1 and 3 ஒன்லி. தாரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார்? தாரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி. ஓகேவா? வேசர பாணி கட்டடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சாளுக்கியர் பாணி. ஓகேவா? சாளுக்கியர் பாணி கட்டடக்கலையை நம்ம என்னென்னு சொல்லலாம்? வேசர பாணி கட்டடக்கலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இறப்பற்ற ஆன்மா. ஓகேவா? யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மார்ஷல், சர்ஜான் மார்ஷல். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. மியூசியம் ஆன் வீல்ஸ். ஓகேவா? இது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 1965. ஓகேவா? சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனோட பெயர் கேட்டிருக்காங்க. சீன அவைக்கு ஃபஸ்ட்டு தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனோட பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன். அடுத்த கேள்வி, சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானோட பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டங்கா அப்படிங்கிறது சில்வர் காயின், ஜிட்டால் அப்படின்னா காப்பர் நாணயம். ஓகேவா? செப்பு நாணயம் அப்படிங்கிறது. ஸோ இதை அறிமுகப்படுத்தியது யாருன்னா சொன்னோம் இல்லையா, இல்துமிஷ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்தது, தஷபோதா யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் தஷபோதா யாரால் எழுதப்பட்டது? ராம்தாஸ். ஓகேவா? ராம்தாஸ். இந்த நூல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ராம்தாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவாஜியோட குரு, சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ராம்தாஸ். பாமணி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர். பாமணி சுல்தானும் விஜயநகர கிங்டம் இந்த 2 பேரும் எதற்காக அடிக்கடி கிளாஷ் ஆகும், அந்த எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ராச்சூர் தோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி ஒரு வளமிக்க பகுதி, இந்த துங்கபத்திரை நதிக்கரை ஓரமாக இருந்த ஒரு வளமான சமவெளி பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியை கைப்பற்றுவதற்காகத்தான் இவங்களுக்கு இடையே அடிக்கடி கிளாஷ் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்த கேள்வி, பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் முகமது கவான். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான சுல்தான் தான் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அடுத்த கேள்வி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ஒரு கேள்வி. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல். ஸோ எந்த
ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப், மொஹஞ்சதரோ சிந்த், காலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். ஒரு லோத்தல் அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். உழுத நிலங்கள் காணப்படக்கூடியது இடம் வந்து இந்த காலிபங்கன் அப்படிங்கிறது. லோத்தல் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம் இருந்தது லோத்தல். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியான கேள்வி தான் பார்த்துடலாம். கம்ரான், அஸ்ஹாரி, ஹிண்டால் ஆர் பிரதர்ஸ் ஆஃப். இந்த அஸ்காரி, கம்ரான், ஹிண்டால் இது 3 பேருமே யாருடைய பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹுமாயூனோட பிரதர்ஸ் தான் இவங்க 3 பேரும். ஓகேவா? அடுத்தது which of the following inscription describe the victory of புலிகேசி II. ஸோ 2ஆம் புலிகேசியோட வெற்றிகளை குறித்து கூறக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐஹோலே கல்வெட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி டேஷ் வாஸ் த ஜெயின் நேம் ஆஃப் அப்பர். ஸோ ஆன்சர் வந்து தர்மசேனா. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து தமிழ்லையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்தது? ஸோ எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரோட மைய அதிகாரத்தை வலுவிழக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜாகீர் சிஸ்டம். ஜாகீர் நிலமானிய முறை அப்படிங்கிறது தான் டெல்லி சுல்தானியத்தோட அந்த மைய அதிகாரத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? வலுவிழக்க வைத்திருக்கோம். ஓகேவா? அடுத்த கேள்வி டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. ஜியாவுதீன் அபிதீன். ஓகேவா? ஜியாவுதீன் அபிதீன் அப்படிங்கிறவர். அடுத்த கேள்வி 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர் வந்து முதலாம் பகதூர் ஷா. அடுத்த கேள்வி அவுரங்கசீப்போட அதற்கு பின்பு 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின்பு வந்து அரியணை ஏறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டிசிப்பியர்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து லாரன்ஸ் வாடல். ஹரப்ப முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நீர் யானைகள், புலிகள், ஒட்டகம் இந்த 4மே வந்து இந்த ஹரப்பன் முத்திரைகளில் காணப்படுது. நீர் யானை ரைனோசரஸ்ன்னு சொல்லக்கூடியது, எலிஃபண்ட் அண்ட் டைகர் அண்ட் கேமல் 4மே வந்து இந்த பிக்சரில் காணப்படுது, முத்திரைகளில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கீழே குறிப்பிடப்படுபவற்றில் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஓகேவா? அடுத்தது குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். 3வது குருநானக் கர்மாவை நம்பினார். 4 குருநானக் சாதி முறையை எதிர்த்தார். நமக்கு வந்து தவறானது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் மட்டும் தவறு. ஸோ ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. குருநானக் கர்மாவை நம்பினார், சாதி முறையை எதிர்த்தார். பின் வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சால்டியன் கல்வெட்டு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கேள்வி ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று டேஷ் உத்தரவிட்டார். ஓகேவா? ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டார் அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் என்ன பண்ணணுமா எல்லாத்தையுமே பள்ளி கல்லூரிகளோட வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஜஹாங்கீர். அடுத்த கேள்வி உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அக்பர். ஓகேவா? உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். டேஷ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஆன்சர் மொஹஞ்சதரோ. அடுத்த கேள்வி எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஹொய்சால அரசர் தேவகிரின்னு கொடுத்துருக்காங்க. யாதவர் துவார சமுத்திரா, காக்கத்தீயர் வாரங்கல், பல்லவர் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க.
சரியாக பொருத்தப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து காகதீயர் வாரங்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? மதுரை வந்து பாண்டியர் வரும், தேவகிரி யாதவர் வரும். ஸோ சரியாக பொருத்தப்பட்டுள்ளது காகதீயர் வாரங்கள். ஓகேவா? தேவகிரி யாதவர், மதுரை பாண்டியர், காகதீயர் வாரங்கள். தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்குவோம். ஸோ குத்புதீன் ஐபக், லக்பக் ஷா. ஸோ இது வந்து சரி, அவருடைய பட்டப்பெயரில் ஒன்று லக்பக் ஷா. அடுத்தது இல்துமிஷ், மாலிக் கபூர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்தது முகமது பின் துக்ளக், அடையாள நாணயங்களை வெளியிட்டவர், கரெக்டு. ஃபிரோஸ் துக்ளக்னு கொடுத்துருக்காங்க. 40 தின்மர் அப்படிங்கிறது இல்துமிஷ் உருவாக்கியிருப்பார். பால்பன், கியாசுதீன் பால்பன் வந்து 40 தின்மர் குழுவை வந்து ஒழித்திருப்பார். ஸோ ஃபிரோஸ் துக்ளக் அப்படிங்கிறது தவறு. ஸோ 2 and 4 ரெண்டுமே வந்து தவறு. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து காக்ரா போர். டேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஓகேவா? காசாக்குடி செப்பேடு யாருடையதுன்னு தான் கேட்குறாங்க. நந்திவர்மனின் காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுகிறது. ஓகேவா? ஃபைன்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த காசாக்குடி பிளேட்ஸ் ஆஃப், யாருடையதுன்னு கேட்குறாங்க, நந்திவர்மன். அடுத்த கேள்வி, சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ அடுத்தது பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஓகேவா? ஸோ சோழர் காலம் வந்து பாறை சிற்பங்கள்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. ஓகேவா? பாறை சிற்பங்கள் எந்த பீரியட் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர். ஆன்சர் கிறிஸ்பின் ஃப்ரான்ஃபூட். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு புக்கோட நேமு. ஸோ அதை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் கிறிஸ்பின் பிரான்ஃபூட். அடுத்த கேள்வி, சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. அடுத்த கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ஒரு பாதுகாப்பு அரண்களோடு அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, தவறான கூற்றினை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகௌடா எனப்பட்டது. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர். அடுத்தது 1761 மே 16 புலித்தேவரோட முக்கியமான கோட்டையான நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து நமக்கு தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசராக இருந்த செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான். விஜயநகர காலத்தில் தான் தங்க நாணயமான பக்கோடா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். மருது சகோதரர்கள் 1801 தான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நான்காவதாக இருக்கக்கூடிய 3 கோட்டைகள் அப்படிங்கிறதுல நெற்கட்டும் சேவல், பனையூர் மற்றும் சாத்தூர் அப்படிங்கிறது வரும். ஸோ அது மருது சகோதரர்கள் வசமாயின அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? 1761 மே 16 பார்த்தோம் அப்படின்னா பூலித்தேவரோட முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் இது வந்து யூசுப் கானோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். ஓகேவா? மருது சகோதரர்கள் அப்படிங்கிறது மட்டும் தவறாக பொருந்தியிருக்கு. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் லட்சுமி. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் ஆக்சுவலாக குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ரீகுப்தர் வருவார்.
ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் வராரு. நமக்கு வந்து சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்லேயும் ஸ்ரீகுப்தர் இல்லை. ஸோ முதலாம் சந்திரகுப்தர் அவர் தான் வந்து ஒரு குப்த சகாப்தத்தையே வந்து தோற்றுவித்திருப்பார். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர், அதுக்கு பின்பு வந்து குப்தர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் வந்து கடோத்கச்சர் வந்திருப்பார், அதுக்கப்புறமா வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார். ஓகேவா. 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? ஆன்சர் மாதவ்ராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் பாஜிராவ். ஓகேவா. அடுத்த கேள்வி, சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், முதலாம் ஜெயசிம்மன், முதலாம் ஆதித்யன், சதகர்ணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பல்லவ அரசர் இல்லையா. சிம்ம விஷ்ணு பல்லவ அரசர். அடுத்தது முதலாம் ஜெயசிம்மன் அப்படிங்கிறது சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆதித்ய சோழன் யார்? சோழர் வந்துடுவார். சதகர்ணி அப்படிங்கிறவர் சாதவாகனா வந்துடுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. ஆதித்ய சோழனை வச்சு நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஆன்சர் வந்து எளிமையாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, இல்துமிஷால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்துமிஷால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவோட பெயர் வந்து துர்கானி இ சஹல்கானி. அதாவது அந்த 40 நிமிர் குழு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. துர்கானி இ சஹல்கானி. அமீர் ஹசன் தெஹ்லுய் டேஷ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார்னு கேட்குறாங்க. முகமது பின் துக்ளக்கோட அவையில் தான் இருந்திருப்பார். ஓகேவா. அமீர் ஹசன் தெஹ்லுய் அப்படிங்கிறவர் யாருடைய அவையில் கவிஞராக இருந்திருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் அவருடைய அவையில் சூஃபி கவிஞராக இருந்திருப்பார். ஓகேவா. பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டனர்னு கேட்டிருக்காங்க. பல்லவர்ஸ் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயல் நாட்டு மெர்ச்சண்டை வந்து நானாதேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கேட்குறாங்க. கோல்ஹர் பூனே, பான்ஸ்லே நாக்பூர், சிந்தியா ஃபரோடா, பேஷ்வா இந்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. பான்ஸ்லே நாக்பூர். ஓகேவா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஜாகிருதீன் பாபர், ஷாஜஹான், ஷாஜி ஃபான்ஸ்லே அக்பரோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜாகிருதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் தவறு. ஓகேவா. பாபர் அப்படிங்கிறது ஜாகிருதீன் அந்த இதுக்கு மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஷாஜஹான் உலகத்தின் அரசர், ஷாஜி போன்ஸ்லேங்கிறது சிவாஜியோட தந்தை, அக்பரின் பாதுகாவலர் தான் பைரம் கான். ஓகேவா. ஸோ உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் வருவார். ஓகேவா. ஜஹாங்கீருக்கு தான் உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பெயர் இருக்கும். அடுத்தது, டேஷ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாஜ்மஹால். ஓகேவா. 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீகன் பால்கு தான் நிறுவியிருப்பார். வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஷ் ஆகும். செல்லமுத்து, விஜய ரகுநாத சேதுபதி, செக்கந்தி முத்தாத்தாள் அவங்க 2 பேருக்கும் தான் மகளாக வேலு நாச்சியார் பிறந்திருப்பார். ஓகேவா. அவருடைய கணவர் பெயர் வந்து முத்துவடுகநாதர். சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பெரிய மருது. பெரிய மருது தான் லயன் ஆஃப் சிவகங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் என அழைக்கப்படுவர் யார்? பெரிய மருது. அடுத்தது, கீழே காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக சொல்கிறோம். வேலு நாச்சியாருடைய சகோதரன்னு கொடுத்துருக்காங்க தவறு. களக்காடு போரில் வேலு நாச்சியாரோட கணவர் யாரை பற்றி கேட்டிருக்காங்க? கட்டபொம்மனா? களக்காடு போரில் கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டார். இதுவுமே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். களக்காடு போர் அப்படிங்கிறது நமக்கு பூலித்தேவரோட தொடர்புடையது இல்லையா. ஸோ 1, 2 மட்டும்தான் சரி. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் தான் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. 3 மற்றும் 4 தவறு. ஓகேவா. தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஆன்சர் வந்து காண்டேஷ். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. ஸோ அடுத்தது இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இவர் 6 விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 மற்றும் 4 மட்டும்தான் தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் வருவார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடோத்கச்சர் வருவார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர் வருவார். அதற்கு பின்பு தான் வந்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வருவார். ஸோ 4வது ஆட்சியாளர் தான் சமுத்திரகுப்தர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தவறு. 2வது பார்த்தோம் அப்படின்னா சரி. 3வது என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4வது என்ன தவறுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 விதமான நாணயங்களை வெளியிட்டார்னு கொடுத்துருக்காங்க. இவர் 6 விதமான நாணயங்கள் வெளியிட்டிருக்க மாட்டார். தங்க நாணயங்கள் அப்படிங்கிறத மட்டும் வெளியிட்டிருப்பார். சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த கல்விமானாக இருந்திருப்பார். வீணை வாசிப்பது போன்ற நாணயம் தான் அந்த உருவம் பொறித்த நாணயம் அப்படிங்கிறது வெளியிட்டிருப்பார். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் வந்து இவரை சொல்லியிருப்பார். ஓகேவா. கவிராஜன் என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா. அலகாபாத் தூண் கல்வெட்டு இவருடையது தான். அதை வந்து யார் வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க, அவருடைய அமைச்சரான ஹரிசேனர் அவர் தான் வந்து அந்த தூணில் இவரை பற்றிய வெற்றிகளையும் புகழையும் பொறித்திருப்பார். பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுகிறது. பிரசஸ்தி அப்படிங்கிறதும் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா. அடுத்த கேள்வி பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், புத்தகுப்தர், ஸ்கந்தகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் கல்தூன், 2ஆம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை, புத்தகுப்தர் பஹார்பூர் செப்பு பட்டயம், ஸ்கந்தகுப்தர் ஜுனாகர் பாறை. ஓகேவா. அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலி குர்ஷப் அப்படிங்கிறது அவருடைய அசல் பெயர். ஓகேவா. அடுத்த கேள்வி கூற்று. ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. காரணம் கனுவா போரில், அதாவது கான்வா போர்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் ராஜபுத்திரர்களோட கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். கூற்று காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். கூற்று கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார். ஓகேவா. ஸோ ரெண்டுமே சரி. 6 என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஓகேவா. அடுத்த கேள்வி கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மால்யுத்தா அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரியாழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டாள் ஆப்ஷனில் இல்லை. ஏன்னா ஆண்டாள் பற்றினது தான். ஸோ அதனால் பெரியாழ்வாரும் வருவார். ஏன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஆண்டாள் இல்லையா. ஸோ அவங்கள பற்றின ஒரு நூல் தான் வந்து அமுக்த மால்யதா அப்படிங்கிறது. நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம் இல்லையா, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இதெல்லாம் வந்து ஆண்டாளுடைய நூல் இல்லையா. ஸோ அது மாதிரி கிருஷ்ணதேவராயர் வந்து தெலுங்குலன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த மொழியில் எழுதுனது தான் அமுக்த மால்யுதா அப்படிங்கிறது. ஓகேவா. அமுக்த மால்யதா அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு நூல் தான். ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிறதும் எழுதியிருப்பார். ஓகேவா. உஷா பரிணயம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத நாடகத்தையும் இயற்றியிருப்பார். ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் புக். ஓகேவா. அடுத்த கேள்வி மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் அக்ரோனோமோய். ஓகேவா. அக்ரோனோமோய் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி கூற்று காந்தார கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. காரணம் இக்கலையின் செல்வாக்கு ஹீனயான பிரிவில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. புத்தத்தில் வந்து 2 பிரிவும் இருக்கும் இல்லையா, ஹீனயானம் மகாயானம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த காந்தார கலைப்பாணி அப்படிங்கிறது ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இந்த கலை வந்து ஹீனயான பிரிவில் தான் செல்வாக்கு பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏ வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ சரி ஆனால் ஆர் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீனயான பிரிவில் அது செல்வாக்கு
பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எவை தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவை வந்து தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. சங்கு, நாகேஸ்வர், ஸோ இது சரி. வைடூரியம், ஷார்ட்டுகை, சரி. கார்னிலியன், ஓமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறு. ஸ்டீடைட், ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கார்னிலியன், ஓமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தவறு. ஓகேவா? கார்னிலியன் அப்படிங்கிறது லோத்தல் வரும். ஓகேவா? குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிறது வரும். ஸோ ஓமன் அப்படிங்கிறதுக்கு ஓமன் அப்படிங்கிறது செம்பு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸ்டீடைட் அப்படிங்கிறது ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். 2. பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். பதுனி பகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தோடர்மால் பகவத் புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஹஜி இப்ராஹிம் சார் ஹிந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தான்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தவறு. ஏன்னா தோடர்மால் தான் பாகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா? அடுத்த கேள்வி, கூற்று, சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை விதிக்கவில்லை. காரணம், அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான் இ ஜாஹன் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து சரிதான். ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஜிசியா வரியை விதிச்சிருப்பார். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராமிய நாட்டியம் மாநிலம் கொடுத்துருக்காங்க. கரமா பீகார், காதி வங்காளம், மாயஷவாரி ஒரிசா, நாதா ரஷ் அப்படிங்கிறது அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மற்ற 3ம் கரெக்டு. கராமா பீகார், காதி வங்காளம், மாயசவாரி ஒரிசா, நாதரஷ் அப்படிங்கிறது அஸ்ஸாம் மட்டும் தவறாக பொருந்தியிருக்கு. அடுத்தது, முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஷ் இருப்பார். ஆன்சர் வந்து ஃபவுஜார். ஓகேவா? ஃபவுஜ்தார் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களா, அமைதியை பேணுவதில் சுபேதாரருக்கு உதவியாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2023 ஹிஸ்ட்ரி கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி மட்டும் பார்த்துலாம். பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களில் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கடோத்கச்சர், ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா வந்து கடோத்கச்சர் தான் வருவார். 2வது சமுத்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், அடுத்து வந்து சமுத்திரகுப்தர் வந்துடுவார். அடுத்ததாக குமாரகுப்தர், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். அடுத்ததாக வந்து ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? நம்ம இதை வந்து ஈஸியாகவே சொல்லிடலாம் இல்லையா? கடோத்கச்சர் வச்சு நம்ம வந்து ஆன்சர் போட்டலாம். ஏன்னா 3 அப்படிங்கிறது ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.